பாட்டு வரலையா? பரவாயில்ல, உட்காரு. வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து எதுக்காக அட்டி போட்டிருக்கோம், அதுவும் வேற பிளேஸ்ல அட்டி போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா கரண்ட் போயிடுச்சு. அதாவது 4 பேரும் ஒன்னா சேர்ந்தே அந்த ஏழுமலையா புண்ணியன்பாங்களே, அந்த மாதிரி இப்பதான் ஒன்னா சேர்ந்திருக்கோம். சேர்ந்து வந்து ட்ரைபாட் வச்சு செட் பண்ணலான்னு வைக்கிறேன், கரண்ட் போயிடுச்சு. ஒரு லேட்டு 11 மணிக்கு வீடியோ சொல்லிட்டு 11:45 வந்தீங்க. 11 மணிக்கு எக்ஸ்போஸ் ஆயிட்டு வந்தா சாப்பிட்டு முடிச்சு முடிக்கிறதுக்கு 11 கேக்கிருப்பீங்க. அப்ப நீங்க பத்திரிக்கை வந்திருக்கணும்ல. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் பத்தி ஒரு வீடியோ எடுக்க போறோம். அதுவும் முக்கியமா கடைசியா ஒரு மேட்ச், ஒரே ஒரு மேட்சுங்க. ஒரு மேட்ச்ல வந்து நண்பர்கள் நீங்க சண்டையே போட்டுக்க வேண்டாப்பா அப்படின்னு இருந்த 2 டீம் வந்து இப்போ வந்து பரம எதிரி ஆயிட்டாங்க. அதாவது சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ. அவங்க தான் வந்து பரம எதிரின்றதை தாண்டி எம்ஐ விட்டாருங்க. சரி பரவாயில்ல தம்பி, நீங்க வந்து ஆமா நீங்க வந்து மீண்டும் எழுந்து வாங்க, அதுக்கப்புறம் சண்டை போடலாம். நாங்க வந்து சரிசமமா எதிரி, நாங்களே சும்மா இருக்கோம். சரி, நீங்க சரிசமம். கடைசி எப்போ மெகா ஆக்ஷன் வந்து உங்க டீமை கரைச்சு போட்டாங்களோ அப்பவே நீங்க சரிசமமா போயிட்டீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பாண்டியாவோட தாக்கத்துல இருந்து வெளில வாங்க. ஆமா, அப்புறமா அப்புறம் தான் தாக்குவாங்க. நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வந்து அவன் வந்து சிஎஸ்கே ஃபேன், இவன் வந்து கேகேஆர் ஃபேன், இவன் வந்து எம்ஐ ஃபேன், நான் ஆர்சிபி ஃபேன். அதனால வந்து எல்லாருமே ஒரே ஃபேன்ஸ், நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வன்மத்தை கேக்குறீங்க அப்படின்லாம் இல்ல. கடைசியா ஒரு மேட்ச் நடந்துச்சு. என்ன தேதி அது? 19ஆம் தேதியா? எந்த தேதி இருந்தா என்ன? சிஎஸ்கே 19ஆம் தேதி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச். இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு ஒரு மேட்ச் நடந்துச்சு. சரி, எல்லாமே பயங்கரமா எதிர்பார்த்த மேட்ச். ஸோ அந்த மேட்சுக்கு அப்புறம் பெர்ஸ்பெக்டிவ் அது எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் நீங்க தானே எங்களுக்கு எதிரி, உங்களை நாங்கள் அடிக்காம விட மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ அதை பத்தி தான், அதுல நடந்த அட்ராசிட்டிஸ், அதுக்கப்புறம் நடந்த அட்ராசிட்டிஸ் அண்ட் ஃபேன்ஸா இருக்கட்டும், பிளேயர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணது, இதெல்லாம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கரெக்டா தப்பா அப்படின்றத வந்து இன்னைக்கு பேச போறோம். சரி, இப்போ வந்து நம்ம ஃபேன்ஸ் அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு இவ்வளவு அடி வாங்கி ஜெயிச்சுட்டு போய் பிளே ஆஃப்ல தோத்தாருங்களா, அந்த மேட்சை பத்தி லைட்டா பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போயிடலாம். நான் அன்னைக்கே ஒன்னு சொன்னேன், அதாவது இந்த உலகத்திலே பெஸ்ட் சோக்கர்ஸ்னு ஒரு டீம் இருந்தா அந்த டீம் சோக் ஆவீங்கடா. நீங்க டீமை பத்தி வேணாம், அந்த மாதிரி பேசல, மேட்ச்ல என்ன நடந்துன்னு பேச சொன்னேன். சோக்கிங் தான் நடந்துச்சு, வேற ஒன்றும் நடக்கல. ஆனா சிஎஸ்கே மேட்ச்ல இருந்த அந்த ஒரு வெறி இந்த மேட்ச்ல இல்ல. உங்களுக்கு வில்ஜாக்ஸ் இல்லாததே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது நடுவுல. இன்னொன்னு என்னன்னா, மேக்ஸ் வெளில சொதப்பல் எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு 30 ரன் எக்ஸ்ட்ரா ஒரு 30-40 ரன் அடிச்சிருந்தீங்கன்னாலே உங்க கையில மேட்ச். எக்ஸ்ட்ரா 30 ரன் இல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரன் அடிச்சிருந்தா கூட பவல் எப்படியும் ஜெயிச்சு கொடுத்துருமா ஆசிபிக்காக. பேக் டு ஃபார்ம் வந்துட்டானுங்க, பழைய ஃபார்ம் வந்துட்டீங்க. நீங்க அவங்க அழிச்சதே பவல் தானே. புடிச்சாம் பாருங்க ஒரு கேட்ச். ஆமா, அதுலயே அவுட் ஆவணுங்க. ஆசிபி டீம் மொத்த டீமும் அவுட். என்னடா என்ன கேட்ச்ரா அது, மனசாட்சியே இல்லாம. இல்ல, அதோட எனக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இவனுக்கு வந்து இந்த மேட்ச் இல்ல, இவனுக்கு இன்னும் 16-17 வருஷமா ஜெயிக்காததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் வீடியோ போடுங்கடா, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் பிளே ஆஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு சேனல்ல, ஆர்சிபி சேனல் இருக்குது. மத்த டீம்லாம் வந்து எப்படின்னா வீடியோ போடுவாங்க, எப்படின்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில மொமெண்ட்ஸ் போடுவாங்க. எல்லாத்துக்கும் இவங்க வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு கிரிக்கெட் ஒரு பிசினஸ் தான், ஐபிஎல் பிரான்சைஸ் வந்து பிசினஸ் தான். ஆனா அதை தாண்டி வீடியோ போடுறதே ஒரு முழு வேலையா இருக்காங்க. தோத்தாலும் மூஞ்சுக்கு நேரம் கேமரா வச்சிருக்காங்க, அவனுக்கு சோகமா உட்காந்துருக்காங்க. பெரிய விஜய் டிவி ஏற்பாடு போல. தோத்துட்டே எல்லாம் சோகமா, என்னடா பிளே ஆஃப்ல தோத்துட்டோமே. அப்பதான் சொல்லுங்க ஏன் நீங்க தோத்தீங்க. ஆல்ரெடி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லயே சொல்ல முடியாம சொல்லிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ ஓவர் எப்படி தோத்தீங்க, ஏன் என்னாச்சு எப்படி இந்த மேட்ச் எப்படி மேனேஜ்மென்ட் சரியில்லடா, மேனேஜ்மென்ட். ஆமா, அவனுங்க எப்போ இது வந்து பிசினஸ், இவனுங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு காசை கறக்கதான் பாக்குறானுங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இவனுங்க சீக்காவுமே அந்த அவரோட வீடியோ தான் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னது வேற அர்த்தத்துல சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதை என்னால ஏத்துக்க முடியாது. லைட்டா வன்மத்தை தூக்கிருப்பாரு. அவருக்கு பரவாயில்ல, அதெல்லாம் வேற. தமிழ் கமெண்ட்ரி பாக்குறதே இல்ல, பார்த்தா இங்கிலீஷ்ல பாப்பேன், வீட்டுல போட்டு பாப்பேன். அப்படியே நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, தள்ளுறானுங்க. சரி, இப்போ சைட்ல இருந்து ஆர்சிபி சைட்ல இருந்தோ, ஒரு பிளேயர் சைட்ல இருந்தோ, இல்ல ஃபேன் சைட்ல இருந்தோ, இல்ல மேனேஜ்மெண்ட் சைட்ல அவங்க மேல என்ன தப்பு? இது வந்து எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இது இந்த மேட்ச் இப்போ குவாலிஃபைஸ் மேட்ச் நடந்துச்சுல்ல, ஐ மீன் பிளே ஆஃப்ஸ்க்காக நடந்துச்சு அந்த மேட்ச், சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச். அந்த மேட்ச்ல இருந்து ஆரம்பிக்கல. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஆர்சிபின்றது எப்படி வந்து மிகப்பெரிய ரைவல்ரியா ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, கண்ணன் தேவன் தீப்புடி சிஎஸ்கே புடி பாட்ட போட்டாங்கல்ல, அங்க இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு. சேர்றா எங்களே நீங்க அடிக்கிறீங்களா ஒண்ணுமே இல்லாம, இதுக்கு நான் உங்களை நாங்க அடிக்கிறோம்னு சொல்லி ஒவ்வொரு மேட்ச்லயும் வந்து வன்மமா இறங்க ஆரம்பிச்சாங்க. அது அவ்வளோ தலகடை இருக்க கூடாதுங்க. கம்பீர் ஒரு இன்டர்வியூ என் வாழ்நாள் முழுக்க ஒருத்தர் அடிக்கணும்னா அது ஆச்சரியப்பட்டதா இருக்கு. எதுவுமே இல்லாம எல்லாம் அதுதான் ஆக்சுவலா அங்க இருந்தா வந்து இவங்க 2 பேருக்கு அந்த ரைவல் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பாவுதான். நான் சொன்னேன், ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுங்கடா, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஆடாதீங்கடா. ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. அந்த ஒரு கேங் பண்ண தப்பு இவன் மொத்தத்திலேயே வந்து கிளப்பி விட்டாங்க. அவனுக்கு இல்ல, அதுவும் இல்லாம இவங்க மொத்தமா செஞ்ச செயலு ஒருத்தரை தான் தாக்குது, விராட்டை மட்டும் தான் தாக்குது. அதனால பாவம். அதான் வெயிட் பண்ணிருக்காங்க, இந்த ஏதாவது தப்பு பண்ணுவானா, மாட்டினாண்டா இன்னைக்கு கத்திட்டால. எனக்கு தெரிஞ்சு ஏன் விராட் கத்தி நீ பார்த்ததே இல்லையா இவ்வளவு வருஷமா?
ஆஸ்திரேலியா கூட கத்துனா பார், இல்லன்னா இல்லன்னா no bar. தோனி எதிர்க்க கத்துனா நோ பார். அவனுங்களே ஜாலியா இருக்காங்க. அந்த ஆளு அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டான். ஒரு போஸ்ட் வந்ததே நான் ராஞ்சிக்கே கிளம்பி ராஞ்சிக்கு வந்துட்டேன். நீங்க என்ன பேசுறீங்க? இப்போ இந்த மேட்ச்ல நடந்ததுல இப்போ ஆர்சிபி சைடுல இருந்து அவங்க பிளேயர்ஸ்ல இருந்தோ இல்ல ஃபேன் சைடுல இருந்தோ என்ன தப்பு? அது ஆக்ஷன் ஆளுங்க எடுத்து இல்ல நான் சொல்றது ஐயோ புரிஞ்சுக்க மாட்டேன். தப்புன்ற அப்படி அதாவது சவுத் இந்தியன், அதாவது மோஸ்ட் மெட்ராஸ், அதாவது தமிழ்நாடு பீப்புள் தான் வந்து கிரிக்கெட்ல வந்து நாலேஜபிளான கிரிக்கெட் ஃபேன்ஸ் அப்படின்றத இவனுங்க ஒரே இந்த ஒரு லீக் மேட்ச்ல அதை வீணாக்கிட்டானுங்க. ஆக்சுவலி விராட்டோட அக்ரஷன் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் என்ன பண்ணதுனால நீங்க வந்து ஓவரா பண்றாரு, நான் கப்பா அடி, என் கூட ஒரு சில பேர் இருந்தவங்களே கப் அடிச்சவங்க கூட இவ்வளவு சீன் போடல. இது மாதிரிலாம் என் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா, பிளே ஆஃபே வரமாட்டான்னு சொல்லி தமிழ் கமெண்டேட்டர்ஸ் முக்கியமா ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அவனுக்கு 2 பேரு என்னன்னா பேச்சு, நிறைய பேர் சிஎஸ்கே ட்ரால் பண்ணி ஆர்சிபி ட்ரால் பண்ணிட்டு உட்கார்ந்து போது 9வது இடத்துல இருந்து, அதாவது 10th இருந்து ஒருத்தன் பிளே ஆஃப்ல வர்றதுன்றது பெரிய விஷயம். அதாவது பாசிபிளே இல்ல. அது ஒரு சில டீம் மட்டும் தான் பண்ணிருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா மும்பை ஃபர்ஸ்ட் 6 மேட்ச் தோக்கும். கடைசி இந்த 2014ல கூட அந்த மாதிரி பஞ்சாப் கூட அடிச்சு அது மாதிரி தான். அப்ப டோனி அக்ரஷனே காட்டலையா, இந்த ஹெல்மெட் எடுத்து இதுல குத்திப்பாரு. இவன் ஆதித்யா தாரி வந்து ஷெயின் மாசன் வந்து அக்ரஷன் டிஷர்ட் அப்படியே ஜெர்சி அப்படியே அவுத்து அப்படி போட்டு வருவான். எல்லாரும் அந்த வின்னிங் மொமெண்ட் அந்த எமோஷனா அதை பண்ணதான் செய்வாங்க. இப்ப கோலி வந்து அக்ரஷன் காட்டினாரு, அது வந்து ஒண்ணு, அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்ல அவங்க தப்புன்னு சொல்றாங்க. வேற என்ன அவன் என்ன சொல்றது, அவன் சொல்றது அவன்கிட்ட கேளு. அப்படி வந்து ஆர்சிபிஜி விராட் கோலி வந்து அக்ரஷன் காட்டுறது தப்புனா, நீங்க ஆஸ்திரேலியா கூட வந்து காபா டெஸ்ட் ஆடும் போதே நீங்க சொல்லிடணும் அக்ரஷன் காட்டுறது தப்பு அப்படின்னா. வேற என்ன தப்பா இருக்கும்? விளையாடுறானா இவன்ட்ட கேளு. கோலி அக்ரஷன்லாம் தப்பே சொல்ல முடியாது. கோலி ஃபேமஸே அக்ரஷனுக்கு தானே, விளையாட்டுக்கு. அப்புறம் அவன் விளையாடுறதுக்கும் அக்ரஷன் தான் ஃபேமஸே. அது அவனோட இயல்பு, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இவனுங்க ஃபேன்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து, நான் மேட்ச் பார்த்துட்டு போயிட்டேன், இன்ஸ்டால தான் பார்த்தேன். அது கிரவுண்டு விட்டு வெளியே போகும்போது ரொம்ப இது பண்ணானுங்க, போட்டு டிஷர்ட் பிடிச்சி இழுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப இது பண்ணானுங்க. ஒரு ஆள் யூடியூப்ல ஆக்சுவலா போட்டிருந்தான். அவன் என்ன பண்ணா, பைக்ல வெளியே வர்றப்போ ஒரு ஆள் தனியா பைக்ல வர்றப்போ ஒரு 5-6 பேர் சேர்ந்து பக்கத்துல ஒருத்தனை போட்டு இது பண்றது, அந்த மாதிரி பண்ணாங்களாம். அதெல்லாம் தப்பா தெரிஞ்சு இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, ஓ இப்பெல்லாம் பண்றீங்களான்ட்டு நோண்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன நடந்துச்சு மேட்ச்ல போடுன்ட்டு. விராட் கோலி கத்துறாரு, இது பண்றாரு, ஃபேன்ஸ் இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிஎஸ்கே ஃபேன் ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு அவரை போட்டு அடிச்சது, அந்த விக்கெல்லாம் தூக்கி கடாசினது, எல்லா வீடியோவும் போட்டு குழப்பி போட்டு நீங்க எல்லாம் ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸாலதான் இந்த பிரச்சனை பெருசாகி பிளேயர்ஸ் பக்கம் திரும்புது. ஃபேன்ஸ் மூட்டு இருந்தானுங்களே எல்லாமே டீசெண்டா நடந்து முடிச்சுட்டு போயிடும். அதுக்கப்புறம் நடுவுல ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அதாவது இப்போ கோலி சைடுல வந்து நீங்க அக்ரஷன் காட்டுற அப்படின்னா, அப்ப தோனி வந்து உங்க மட்டும் கரெக்டா நீங்க கை கொடுத்து போனாரா, ஏன் 10 செகண்ட் என்ன கை கொடுத்து போனா என்ன அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து? அவர் ஏதோ வலிக்குது கூட போய் தெரியுங்களா, சீசன் ஃபுல்லா தெரியுது. என்ன பெல்ட் போட்டு நிக்கிறாரு, நிக்கல இது பண்ணலன்ட்டு. அவர் பெயினுக்காக கூட போய் கை கொடுக்க கூடாதுன்னு வரணும்னா வந்திருக்கே தேவையில்ல, அது வந்து முடியலன்னு தான் போனது. அப்படி உங்களுக்கு வேணும்னா சீனியர் பிளேயர் ட்ரெஸ்ஸிங் பண்ண பாரு. இவங்க இந்த வேர்டே மறந்துட்டானுங்க, மாஹிராட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை மறந்துட்டானுங்க. மறந்தீங்க வந்து தோனி வெர்சஸ் கோலி தான் இருக்குது, மாஹிராட்டே மறந்துட்டானுங்க. விராட் கோலி எல்லாம் அவ்வளவு மரியாதை கொடுப்பான தோனிக்கு. ஆமாமா, எல்லாம் இதுலயுமே இருக்கட்டும், மேட்சஸ்லயும் இருக்கட்டும், இந்த பிளேயர் சீனியர் பிளேயரே ஏதாச்சும் தப்பா ஃப்ரேம் பண்ணாலுமே நிக்கிற ஒரு ஆள் விராட் தான். ஒரு ட்வீட் போட்டாங்க, என்னது ஜடேஜா தான் வந்து எப்பயுமே வந்து அதை பார்த்தோட தானே எனக்கு எப்பயுமே தோனிக்காக மேட்ச்ல நிக்கிறது, மேட்சுக்காக ஜடேஜா இருந்துச்சு. இப்போ வந்து ஆர்சிபி சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இதுலதான் ஒரு சில தப்புகள் இருக்கதான் செய்யுது. ஃபர்ஸ்ட் அங்க கரண்டேவன் டீப்புடியில இருந்து இப்போ கொஞ்சம் ஃபேன்ஸ் பண்ற விஷயங்கள்ல இருந்து அதெல்லாம் தப்பு தான். வெளியே வந்து மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணி கொண்டாடுற அளவுக்கு பண்ணக்கூடாது, அது தப்பு தான். இப்போ வந்து அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஆப்போசிட்ல வேற, இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் இல்ல, மற்ற ஆப்போசிட்ல இருக்கவங்க வேற பிளேயர்ஸ் ஆகட்டும், கமெண்டேட்டர்ஸ் ஆகட்டும், அவங்க சைட்ல இருந்து என்னென்ன தப்பு இருக்குன்றது தான் சொல்ல போறோம். தோனி ஃபேன் எனக்கே டென்ஷன் ஆகுது இவனுக்கு பேசுறது. எப்படின்னா இப்போ நான்லாம் இந்த நோட்ல தோனி போட்டெல்லாம் கட் பண்ணிப்பேன், அந்த மாதிரி ஃபேன் ஸ்கூல் படிக்கும்போதுல இருந்து எனக்கே டென்ஷன் ஆகுது இவனுக்கு பேசுறது. இப்போ ஒரு பொருளை நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்னா சரின்னு நீ போயிடுவ. 2வது சொன்னா நல்லா இருக்கு, சரி அது நல்லா இருக்கு, அது வாங்கிக்கோ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறது இந்த பொருளை தவிர வேற எதுவுமே நல்லது கிடையாது. அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கே டென்ஷன் ஆகுது. இவனுங்க மென்டாலிட்டி எப்படி இருக்குதுன்னா, சிஎஸ்கே ஜெயிக்குதோ இல்லையோ,
அந்த 2 6 அடிக்கணும். இது முன்னாடி அன்னைக்கு இது ஆர்சிபி கூட தோத்தாங்கல்ல, இன்டர்வியூ விடுறானுங்க. ஆனா தோத்தானுங்க சால 110 எனக்கு வர ஆட்டத்துக்கு பொறுப்பு போய் மெண்டல இவெல்லாம் கேட்க கூடாதுங்க கேள்வியே. அவனை கண்டுக்காம விட்டுறணும். நீ போ. ஆமா ஆமா, அவங்கள கூட்டு வச்சு இன்டர்வியூ நீயே அவனை போய் மைக் கொடுத்து கேக்குறேன், இந்த மைக் பேசுவான் கண்டென்ட் வந்தா நீ எடுக்கிற. ஆமா ஆமா ஆமா, பிளேயர்ஸ் யாரும் திட்ட மாட்டானுங்கண்ணே. முன்னாடி எல்லாம் பிளேயர்ஸ் யாருமே திட்ட மாட்டாங்க. ஃபேன்ஸ்க்கு தான் எப்பவுமே இருக்கும். நான் எந்த மேட்ச் நடந்தாலும் இந்தியா பாகிஸ்தான்ல இருந்து எல்லா மோஸ்ட்லி இப்ப ஸ்கூல் படிக்கும் போதே எங்க சண்டை, நீங்க தோத்துட்டீங்க நீங்க அந்த மாதிரிதான் இருக்கும். அது மேல இருக்காது, தோத்துட்டீங்க மூடுங்கடா அந்த மாதிரிதான் ஃபேன்ஸ்குள்ளே தான் இருக்குமே தவிர இவர் அடிச்சிட்டாரா இவர் கிழிச்சிட்டாரா அந்த ரீசன்ட் இயர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. கருத்து சுதந்திரத்தை ஓவரா யூஸ் பண்ணி எல்லாரையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜெனரேஷன் கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க தான் ஆமா இவன் அந்த பையனுமே 2K கிட் தான் போல. ஆமா ஆமா, 11th டெஸ்ட் வேர்ல்ட் கப் அவர் விளையாடும் போது இல்லவே இல்லடா, முட்டு குடுக்கலாம். அதாவது மண்டையை வச்சு அந்த குடு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, எப்படி மேட்சுக்கு அந்த மேட்சுக்கு முன்னாடி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்சுக்கு முன்னாடி எப்படி நிலவரம் இருந்துச்சு அப்படின்னா, ஓகேப்பா கோலி இது வரைக்கும் பாவம் கப்பே அடிச்சது கிடையாது, பரவாயில்ல நாங்க வரலனாலும் பரவாயில்ல, நீங்க வந்து போங்க அப்படின்ற மாதிரி. தோத்தது வந்து எனக்கு சோகமாவே இல்ல. ஆமா இதுக்கு மேல ஆர்ஆர் கப் வைக்க போறீங்க போங்க விடுங்க, யூனிவர்சிட்டி ஜெயிச்சு போறாங்க. பொதுவா எப்படி ஒண்ணு மட்டும் தோணுச்சு, ஜெயிச்சிட்டீங்க சரி அங்க போய் சோக்கானீங்க டென்ஷன் ஆயிடுவான்ற மாதிரி அதே மாதிரி சோக் பண்ணிட்டாங்க. அதான் மேட்சுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. சரி நாங்க வரதா பரவாயில்ல, அவருக்காக வந்து ஒரு கப் அடிக்கணும், பாவம் வெல் டிசர்வ், நிறைய விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா அப்படியே மொத்தமா மாறிடுச்சு. நீ எல்லாம் அடிக்கவே கூடாது கப்பு, உனக்குலாம் கண்டிப்பா தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி. எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படி என்ன தோணுச்சுன்னா, பாவம் பார்த்து ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணாதீங்க, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. போனா போது பாவம், அவன் டிசர்வ்டா இருந்தா சப்போர்ட் பண்ணா ஓகே, பாவம் பார்த்து போனா போது பாவம் பாக்குறது ஒரு பக்கம், பாவப்படுற நிலைமையில நீங்க இருக்கீங்க. அது ஏன் நான் சொல்றேன், அந்த மென்டாலிட்டி பாவம் பார்த்ததுனால பாவம் பாட்டு என்ன நீ அந்த மேட்ச்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி வந்து எலிமினேட்டரா வரும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. வந்ததுக்கு அப்புறம் பாவம் பார்த்தா நீ என்னையவே ஏறி வந்து அடிச்சுட்டு என்னையவே போக பாக்குறியா அப்படின்னு நிலைமை வந்துச்சு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டாங்க. அதுதான் இந்த ஃபேன்ஸ் பண்ண தப்பு மத்த தப்புன்றதை தாண்டி ஜெயிச்சதே அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. அதுல இன்னும் அவங்க மேற்கொண்டு செலிப்ரேட் பண்ணோடனே ஓஹோ இருக்கிற புண்ணுல வந்து மிளகாத்தூள தடவிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் பாக்குறப்ப அவனுக்கு எப்படி பர்சனலா அவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நீங்க ஜெயிச்சு நீங்க 6வது கப் எக்ஸ்ட்ராவா ஒரு கப் அடிக்கிறதுனா அவனுக்கு போனா கூட பரவாயில்ல அப்படின்னு, நாங்க ஜெயிக்கணும் தான், பட் இருந்தாலும் அவனுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மைண்ட் செட். ஆனா இது உனக்கு இருக்க மைண்ட் செட். ஆனா நிறைய ஃபேன்ஸுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவனுக்கு வந்து தோனி வந்து சொல்லிட்டு நாங்க வந்து சென்னையில தான் நான் ஃபேர்வெல் பண்ண போறேன் அப்படின்ட்டு. அது வந்து நடந்தே ஆகணும், அது இந்த வருஷம் நடந்தே ஆகணும், ஃபேர்வெல் பண்ணியே ஆகணும், சென்னையில தான் நடந்தே ஆகணும், அந்த ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க. சோ அதனாலே அதுதான் அதனாலேயே வந்து இவங்களால ஃபர்ஸ்ட் அந்த தோல்வியை ஏத்துக்க முடியல. அதுவும் ஆர்சிபி கூட வந்தது வந்து ரொம்ப தோல்வியை தாண்டி இப்ப எம்ஐ கூட தோத்துனாங்க அப்படின்னா அது வந்து ஈக்குவலா பாத்துருப்பானுங்க. எம்ஐ வந்து எங்களுக்கு ஈக்குவலான டீம், நான் அடி வாங்குவேன் அவன் ஏன் அடி வாங்குவான் இப்படி பாத்துருப்பாங்க. ஆர்சிபி பார்த்தது வந்து அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கேவலமா பாக்குறாங்க. அதுதான் நீ என்ன அடிச்சிட்டியா அப்படின்னு பாத்துட்டாங்க. எங்க ஃபேர்வெல் எங்களோட மொமெண்ட் வந்து நீ தடுத்துட்ட, அதுவும் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதுவா இருக்கு. அதுலதான் எனக்கு ஒரு கேள்வி வந்து, என்ன மொமெண்ட் வேணா ஒழுங்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடி அதுல என்ன ஒரு கேப்டனா இருக்கும்போது போன வருஷம் கப் எடுத்துக்கிறதுக்கே ஃபேர்வெல். ஆமா அதுவே ஃபேர்வெல் தான். எனக்கு தெரிஞ்சு நான் ஆக்சுவலா நானே வந்து போன வருஷமே சொல்லிடுவாரு. இந்த வருஷம் சொல்லிடுவாரு. என்ன போடுறாங்க என்ன ஃபேன்ஸ் வந்து சொல்றாங்கல்ல வந்து ஃபேர்வெல் வேணும் எங்களுக்கு ஃபேர்வெல் வேணும். அப்பயுமே அவங்க மைண்ட் செட் என்னன்னா சென்னை வரணும்னு அவசியம் கிடையாது, தோனி எங்களுக்கு வரணும். அப்படியே இவன்கிட்டயே 2 பேரையும் அதை கேள்வி கேட்டேன், இவ்வளவு பண்றீங்களே அப்புறம் ஏன் சார் நீங்க சிஎஸ்கே தோத்துட்டா இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? தோனிக்காக மட்டும் சப்போர்ட் பண்றாங்க சில ஃபேன்ஸ், தோனி வந்தா போதும், தோனி 6 அடிச்சா போதும் அப்படின்னாங்க. அப்புறம் ஏன் ஆர்சிபி உங்களுக்கு தோக்கடிச்சா அவங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது? நான் சொல்லவா, இந்த சர்க்குரி ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எப்படி தெரியுமா, சென்னை ஜெயிக்கணும், சென்னை ஜெயிச்சா தோனி கடைசி வந்து அடிச்சு ஜெயிக்கணும், தோத்தா தோனி இறங்காமலே தோக்கணும். இது 2 சினாரியோ தான் உங்களுக்கு. இது 2 கிடைச்சா போதும், பேசிட்டே இருப்பானுங்க. இங்க பாரு, ஜெயிச்சா அந்த டோனி அடிச்ச 2 6 தான் ஜெயிச்சாங்க, தோத்தா ருத்ராஜ் கேகவால தான் தோத்தாங்க. இப்போ ஆர்சிபி பண்ணதுல 2 தப்பா அவங்க சொல்றது வந்து கோலி செலிப்ரேட் பண்றாருன்னு ஒரு முக்கியமா தப்பு செலிப்ரேட் பண்ணாரு அப்படி, அதனாலதான் எங்களுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆச்சுன்னு சொன்னாங்கல்ல. அது சொன்ன மாதிரி சொல்ல ஒரு பாயிண்ட் ஐயோ இவனே 10வது இடத்துல இருந்து ஒரு டீம் வந்து உள்ளார வந்திருக்குது. ஓகேவா, வருமா இல்லையா, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கானுங்க. ஆனா அந்த விக்கெட் எவ்வளவு முக்கியமான விக்கெட் தோனியோட ரியாக்ஷன்ல இருந்து தெரிஞ்சிருக்கும். தோனி அவுட் ஆனது தோனியோட ரியாக்ஷனே வந்து கெட்ட வார்த்தை சொல்லிட்டு பேட்ல ஓங்கி அடிச்சுட்டு தான் போனாப்ல. சோ அவருக்கே வந்து எவ்வளவு முக்கியம், நம்ம போயிட்டா அவ்வளவுதான், மேட்ச் அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கப்ப ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிற விராட் கோலி வந்து இல்ல தோனி என் தலைவன், அந்த விக்கெட்ல செலிப்ரேட் பண்ண அப்படின்னு இருக்கணுமா? இல்ல
ஆமா இப்ப பண்ணுவோம். கன்னிஸ் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்கள மாதிரியே கோலியும் அந்த 110 மீட்டர் செலிப்ரேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். Bro, எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் இப்போ தோனியை வந்து சப்போஸ் சொல்லியிருந்தாருன்னா லைக் நான் விளையாடல, சப்போஸ் எலிமெண்ட் கடைசி மேட்ச் தான் இதுன்னா செலிப்ரேட் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாம் இதுதான் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கல்ல, அதான் பண்ணிருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் இது தெரியாது இல்ல, எப்படி அடுத்த மேட்ச் வரதானே போறேன்னு நினைச்சிருக்காங்க. அப்ப எப்படி உங்களுக்கு வந்து இந்த செலிப்ரேட் பண்ணாம இருக்க முடியும் விக்கெட்டை? எனக்கு என்ன போன வருஷம் கூட, இப்ப இந்த வருஷம் வந்து தோனிக்காக பேசல, போன வருஷமும் ஜடேஜா அவங்க திட்டு கிடையாது. அவுட் ஆயிட்டோடா, ஏன்னா பால வேஸ்ட் பண்றீங்க, தலை வரணும். கடைசியில ஃபைனல்ஸ்ல அடிச்சு கொடுத்து யார் அடிச்சு கொடுத்தா? எனக்கு அப்பதான் செம டென்ஷன் ஆச்சு எனக்கு. அவர் வந்தா சந்தோஷப்படுவோம்ப்பா அப்படின்றத தாண்டி அவர் வரணும். நீ அவுட் ஆகு, ஏன் நீ 10 பால்ல கடைசி 10 பால் தான் இருக்குது, நீ அவுட் ஆகு, நீ அவுட் ஆகி தொலை. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹெல்தி ஃபேன்ஸோட இது மாதிரி தெரியல. நேத்து கூட SRH மேட்ச் நேத்து நினைச்சு ஒரு அங்கிள் மாதிரி இருந்தாரு, அவர் நல்லா பேசியிருந்தாரு. அப்பா எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு நல்ல மேட்ச் பார்த்த மாதிரி இருக்கு. சென்னையில ஒரு சர்க்கஸ் மாதிரி பண்றாங்க. என்ன பண்ண முடியும்? அவனுக்கு கிரிக்கெட் நாலேஜ் கிடையாது. ஆமாண்ணா, அவனுக்குமே 15 பேர் ஸ்குவாட சொல்லி பேசுறானுங்க. டீமோட ஃபேக்கல்டிஸ் யாருக்கு தெரியாது, டோனி ஒரு ஆள் தெரியும். சிஎஸ்கே ஜெர்சி வாங்கி 7 நம்பர் போட்டுன்னு அவனுக்கு அங்க இருந்து ஒரு ஸ்டோரியை போடணும். அங்க வந்து வெளியே மைக் நீட்டி நிப்பான், டோனி 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 டோனின்னு பேசணும், போயிடணும். பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருது, நடுவுல இந்த படத்துக்கெல்லாம் ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த கத்துறது அந்த மாதிரி பேசி கொஞ்சம் ஃப்ரேம்குள்ள வரணும், சோசியல் மீடியாக்குள்ள வரணும்னு பேசுவாங்கல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே யூஸ் பண்ணி ஐபிஎல் மேட்ச் யூஸ் பண்ணி உள்ள வந்துட்டானுங்க. இப்ப அவனுக்கு பிடிச்சி இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. நடுவுல ஃபர்ஸ்ட் லீக் மேட்ச் ஸ்டார்டிங் வந்து ஒரு கேட்ச் ஒன்னு பிடிச்சிருப்பாரு, 1.5 மீட்டர்ல தாவி டோனி பிடிச்சிருப்பாரு. அது நார்மலா பிடிக்கிற கேட்ச் தான், பிடிச்சதே இல்லையா? அதான் கேக்குறேன். ருத்ராஜ் அந்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான், அவனை விட்டானுங்க. சச்சின் எவ்வளவு பிளேஸ் 45 வயசு 44 வயசுல ரிட்டையர் ஆகுறாங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதுக்கு நான் டோனி எஃபர்ட் தப்புன்னு சொல்ல, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தனை டம்ப் பண்ணிட்டு இன்னொருத்தவங்களை மேல கூட்டுறது ரொம்ப தப்பு. இது ஆக்சுவலா வந்து நம்ம 2 பேரை தான் சொல்ல முடியும், மீடியா பிளஸ் ஃபேன்ஸ் தான் சொல்லணும். இப்ப மீடியாவுமே வந்து ருத்ராஜ் வச்சு போட்டா ஒரு 10 பேர் பாக்குறாங்கன்னா, தோனி அப்படின்னு அந்த டாக் யூஸ் பண்ணானுங்க, ஒரு 50 பேர் பாக்குறாங்க. இப்ப அவனுக்கு தேவை என்னது? வியூஸ் தான் வேணும் அவனுக்கு. இல்ல இவங்க வந்து சொல்ற மாதிரி சொன்ன அகைன் ரெஸ்பெக்ட். கோலி வந்து தோனி கொடுக்காத ரெஸ்பெக்ட் கிடையாது. பிளஸ் ஆப்போனன்ட் டீமுக்கும் அவர் பண்ணாத ரெஸ்பெக்ட் கிடையாது. என்னதான் ஸ்லெட்சிங் பண்ணாலுமே தேவையில்லாம ஃபேன்ஸ் வந்து ஒரு மேட்ச் வந்து ஸ்மித் வந்து தேவையில்லாம அவங்க கிரௌடே வந்து பூ பண்ணிருப்பாங்க, இந்தியன் கிரௌட் பூ பண்ணிருப்பாங்க, போயிட்டு கை தட்டு காமிப்பாரு. ஹர்திக் பாண்டியா வந்து உள்ளர வர்றப்போ ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய இதுல வந்து ஆப்போனன்ட் டீமா இருக்கட்டும், ஆப்போனன்ட் வேற கண்ட்ரி டீம் பிளேயர்ஸ்க்குமே சப்போர்ட் பண்ண ஆளு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா அந்த கம்பேரிசன் பிட்வீன் ரோஹித் அண்ட் கோலி அந்த கேப்டன்சி மாறினதுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்துச்சு. எது இந்த மாத்தி டிஃபெண்ட் பண்ணிப்பாங்க, அது சொல்லிட்டு மாத்தி ரெண்டு பேரும் அழகா டிஃபெண்ட் பண்ணிப்பாங்க. இந்த வருஷம் வந்து ஸ்ட்ரைக் ரேட் பத்தி இவன் ரோஹித் சர்மா கேட்டப்போ ரோஹித் நக்கா சரி போட்டு நான் பதிலே சொல்லல, உனக்கு பதில் சொன்னாதான் நான் பதிலே சொல்ல மாட்டேன்டா. இது இவ்வளவு நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்கப்பா, நான் வந்து இந்த இது தப்பு அந்த இது தப்புன்னு சொல்லி பழையதெல்லாம் கிளறி பேசுறாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு இவனுக்கிட்ட. ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்துச்சு, என் ஸ்ரீனிவாசன் வந்து உமன்ஸ் கப்பை பத்தி பேசியிருப்பாரு. ஆமா, 2011 நடந்தது. இல்ல 2011 நடந்தது. ஆக்சுவலா அது விமன்ஸ் டீம்ல வந்து அவங்க பேர் என்ன, டயானா எடுல்ஜி அப்படின்னு, அவங்க இந்தியன் டீமுக்கு வந்து விமன்ஸ் இந்தியன் டீம் வந்து கேப்டனா இருந்தவங்க. அவங்க வந்து ஆக்சுவலா ஸ்ரீனிவாசன் கிட்ட வந்து பேச போயிருப்பாங்க, கங்க்ராச்சுலேஷன் பண்றதுக்காக போயிருப்பாங்க 2011 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம். அந்த டைம்ல அவர் வந்து புதுசா அவர் வந்து பிரசிடென்ட் ஆயிருப்பாரு, பிசிசிஐ பிரசிடென்ட் ஆயிருப்பாரு. அதுக்கு வந்து சரி கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு உங்க மென்டர்ஷிப் கீழ வந்து விமன்ஸ் டீமும் வந்தா நல்லா இருக்கும், நல்லா அவங்களும் நல்லா டெவலப் பண்ணணும், விமன்ஸ் கிரிக்கெட் டெவலப் பண்ணணும்னு சொல்றதுக்காக போயிருப்பாங்க. அப்போ அவர் வந்து திமிரா வந்து விமன்ஸ் டீமே இருக்கக்கூடாது, இது என்கிட்ட கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இதெல்லாம் அடக்க விட்டுருக்க மாட்டேன், இது ஏதோ ஐசிசி ரூல்ன்றதா நடந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை வந்து இது பூமே ஆகல, எதுவுமே பூமே ஆகல. இது ஒரு சிஎஸ்கே ஃபேன் பேசல, தெரியும் ஆக்சுவலா ரீசன்ட்டா இந்த இல்ல ரீசன்ட்டா ஃபேமஸ் ரீசன்ட்டா அவங்க வந்து சொன்னாங்க. அவங்க அதே மாதிரி இந்த தற்கூரிங்க ரெண்டு கமெண்டேட்டர் இருக்காங்க அவனுங்கள. ஆனா எனக்கு தெரிஞ்சு சென்னையில தமிழ்ல எல்லாருமே ஆட்சிபாய் தவிர எல்லாருமே அப்படிதான் பேசுறாங்க. இல்ல இந்த பிரச்சனை வந்து ஒரு கட்டத்துக்கு எனக்கு வந்து ஃபேன்ஸ் ஓகே, ஃபேன்ஸ் எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருவானுங்க, ஓகே அவனுங்க தெரிஞ்சுறாங்களா? இல்ல மூவ் ஆன் ஆயிடுவானுங்க. ஒண்ணும் இல்ல, டோனி கோலி ரோஹித் 3 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுன்னு வச்சீங்க, ஐபிஎல் பார்த்தாலும் ஒன்னும் ஆச்சுங்க. தோனி மென்டர்ஷிப் பண்ணுவார்ல, ஒரு 9 நாள் கழிச்சு ஒரு பாயிண்ட் பேசுறாங்க சார், இவ்வளவு நேரம் அமைதியா உட்கார்ந்துதான் பாயிண்ட் இவரே பேசுறாங்க. இல்ல எனக்கு வந்து இந்த பிரச்சனை நறுக்குன்னு ஒண்ணு போட்டு போயிடும். கம்பீர் பத்தி பேசுறேன். இல்ல இந்த பிரச்சனை வந்து எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஃபேன்ஸ் ஓகே அடிச்சு எப்பயுமே அடிச்சுப்பாங்க, மானாவாரி அடிச்சுப்பாங்க நீ, பட் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஒரு லைனை தாண்டிட்டாங்க.
என்ன இடத்துல அப்படின்னா கமெண்ட்ரியில இருந்து பிளேயர்ஸே வந்து போஸ்ட் போடுறதுல இருந்து முக்கியமா 2 பேர் அம்பத்தி ராயுடுவும் துஷார் தேஷ்பாண்டேவும் இவரு வேற ஆள் இல்லாம வச்சிருக்கானுங்க. நீ இருக்கியான்னு பாரு. அந்த மேட்சுக்கு முன்னாடில இருந்தே அந்த ஆளு வர்மமா தான் இருந்தாப்ல. ஆர்சிபி ஜெயிக்க அம்பத்தி ராயுடு கமெண்ட்ரியிலேயே சிஎஸ்கே தோத்ததுக்கு அப்புறம் சிஎஸ்கே 3 கமெண்ட்ரி உட்கார்ந்தாங்க ஹிந்தி கமெண்ட்ரியில. 2 நடுவுல வந்து அம்பத்தி ராயுடு 2 பக்கமும் உட்கார்ந்தாங்க. சிஎஸ்கே தோத்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை பேசவே இல்லை. ஒரு கடைசி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த காலத்துல நான் விளையாடும் போது ஒரு கேட்ச் 6 அந்த காலத்துல என்ன இறக்கி விட்டாருங்க. சும்மா உட்காந்துங்க என்ன போட்டு இருக்க. இப்போ ஆக்சுவலா இப்போ சின்ன அஃப்னான் எல்லாம் இருக்காங்க சின்ன பையன் அவன் எல்லாம் தமிழ்ல தான் பாக்குறானுங்க. நான் சொன்னேன் நீ இங்கிலீஷ்ல பாரு உனக்கு பார்த்தா வித்தியாசம் தெரியும். பாத்துட்டேன் ஆமா இந்த தோனி பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மேட்ச் பத்தி பேசுறாங்க. இல்லன்னா தோனி சிஎஸ்கே பத்தி இந்த மேட்ச்ல சிஎஸ்கே ஹைலைட்ஸ் அதெல்லாம் போடுறாங்க. ஜியோ சினிமாஸ்ல பாக்கதே இல்லையா நீ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல போட்டு தாங்க. இங்கிலீஷ்ல பாத்துட்டோட விடுறதோட ஜியோ ஸ்போர்ட்ஸ்ல டீசென்ட்டா தமிழ் இல்ல ஜியோலயே பேசுறாங்க. நீ வேற நான் ஜியோல தான் பாக்குறேன். நானே ஜியோல லைட்டா பேசி என்ன பண்ணுவாங்கன்னா சிஎஸ்கே ஹைலைட்ஸ் போடுவாங்க. இல்ல அந்த வேற ஏதோ பேசி ராயுடு ஒரு பக்கம் அவர் வந்து சோகமானாப்ல. சும்மா சோகமானது இல்லாம அழுதாரு. போன வருஷம் வந்து 5 கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் 5 கப் சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி யூ ஹேவ் டு ரிமெம்பர் சம்வன் அந்த மாதிரி போட்டு ட்வீட் போட்டுருந்தாரு. ஐ மீன் போட்டு அது ஒரு போட்டாரு. இவரு நம்ம துஷார் தேஷ்பாண்டே அதுக்கு மேல போயிட்டு அவர் காமெடி பண்றாரு. அவரு பெங்களூரு கண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் அதை எடுத்து போறாரு. பெங்களூரால முடியாது அதுக்கு எப்படி இல்ல அவ்வளவு இது பண்ணுது. கமெண்ட்ல போய் பாத்தியா யாரு நீங்க வந்து போஸ்ட் போட்டீங்க. சரி சரி ஆர்சிபி தாக்கி நீங்க போஸ்ட் போட்டீங்க. இல்ல ஆர்சிபி தாக்கி கூட இல்ல சரி அது ரொம்ப ஜெனியூனா நாங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மொமெண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கூட ஒரு மீம் போட்டுமே அந்த போட்டோ போட்டோம். அப்ப என்ன பண்ணிருக்கோம் கமெண்ட் செக்ஷன் ஓபன் வச்சிருக்கோம். கமெண்ட் க்ளோஸ் பண்ண 2 பேர் தான் கமெண்ட். துஷார் தேஷ்பாண்டே ஹாஹா இவன் தீபக் சந்திர ஹாஹா ஸ்மைலி ஒன்னு இவர் பத்திரானா ஹாஹா ஸ்மைலி பத்திரானா சின்ன பையன் தீபக் சர்வன் எங்க அறிவிச்சு 15 கோடி வாங்குவாரு. எனக்கு தெரிஞ்சு விட்டுலாம் சார். நீ எப்ப பஞ்சர்னு வச்சுக்கடா போன சீசன்ல தோத்துக்க வேண்டியது கேட்ச் விட்ட நீ தோனியவே டென்ஷன் ஆகக்கூடிய 2 பேர் ஒன்னு சகரே இன்னும் சலு தாக்குரு ஒயிடா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏய் இங்க போடுறா பாண்டேவும் தான் தேஷ்பாண்டேவும் தான். அவன் எப்படி தெரியுமா ராயல் என்ஃபீல்டு மாதிரி நீ எங்கேயும் சர்வீஸ் பண்ண முடியாது. என்கிட்ட தான் சர்வீஸ் இன்னொரு அதான் சொன்ன மாதிரி சொல்ல அவர் வந்து இந்த மேட்ச் சிஎஸ்கே இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. பிளே ஆஃப் மேட்ச்ல அதுக்கு முன்னாடி வந்து என்னங்க இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அது ஆக்சுவலா ஒரு வீடியோவே கண்டிப்பாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல நீங்க போய் இல்ல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல அது அவர் பேசுனது மட்டும் சிஎஸ்கே இல்லாதது மனசு ஏத்துக்கல அப்படின்ற மாதிரி டாபிக் வச்சு அந்த ஹெட்டிங் போட்டு அது ஒரு தனி வீடியோவா அவர் பேசுனது போட்டாங்க. அதாவது சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்ல வர்றது கிவன். அவங்க இல்லாத அவங்க ஆர்சிபி கூட தோத்தது வந்து என்னால அந்த மொமெண்ட் வந்து நான் ஹார்ட் ப்ரோக்கன் என்னால ஏத்துக்கவே முடியல. செத்து போ. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஆர்சிபினா சப்பங்க. ஆமா ஆமா அந்த டீம் 2012 உட்காரதுன்னு வச்சாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? இந்த இதெல்லாம் பாக்குறப்ப இன்னும் நமக்கு வந்து எரிச்சலா வருது. ஒரு பொறுப்புல இருந்து பேசுற ஆள் மாதிரி ஆமா ஆமா இப்போ நம்ம இந்த இவ்வளவு மக்கள் பாக்குறாங்க. நம்ம கமெண்டேட்டர்ஸ்னா கமெண்டேட்டர் வேலை என்னது அந்த மேட்ச்ல இருக்கிற நடக்கிறத பத்தி பேசணும். அத பண்ணவே மாட்டாங்க. இங்கிலீஷ் கமெண்டேஷன் பிரெட்லி ஷேன் வாட்சன் சூப்பரா பண்றாங்கடா. பத்திரிக்கை சரியான ஆளு ஆர்ஜே பாருச்சுனா நாங்க டோனி வந்தாரு சுத்தி நின்று சரியான நம்ம மனசுல இப்போ நம்ம மனசுல இதெல்லாம் மகாராஷ்டிரா பேசுறானே ஆர்ஜே பாரு. இங்கிலீஷ் கமெண்ட்ரியில ஆக்சுவலா ஏபிடி உட்கார்ந்துப்பாப்ல ஆர்சிபி தோத்த மேட்ச்ல கமெண்ட்ரி பண்ணிருப்பாப்ல. சோகமா இருந்த ரியாக்ஷன் காமிச்சிருப்பாப்ல. ஆனா கமெண்ட்ரி நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இன்டர்நேஷனல் மேட்ச்ல கங்குலி அதான் சொல்ல வந்தேன் நான். இப்போ நியூசிலாந்து கூட ஒரு வேர்ல்ட் கப் 2019 அதுல கங்குலி நல்லா பேசிட்டு இருப்பாரு. மைக் வச்சுட்டு உட்காருவாருல சிஎஸ்கேல முதல்ல தமிழ் ஆளை இது வரைக்கும் எடுத்ததே இல்லை. நீங்க யாராவது அழிச்சு விட்டீங்க சிஎஸ்கே மேல பாபா அபர்ஜித்னு ஒருத்தன். அந்த நாள் பாவம் போங்களா உங்ககிட்ட இது பண்ண ஜியோல கமெண்டேட்டரா உட்காந்துருப்பாரு. நான் ஜியோல கமெண்டேட்டரா இருக்காரு. அதனால அழிச்சு விட்டீங்க. அருண் கார்த்திக்னும் யாரும் அந்த ஆள் இன்டர்வியூ தான் எனக்கு சமைச்சிருப்பா மேட்ச் பண்ண போல வரும். என்ன ஏன் ஸ்குவாட் எடுக்கிறீங்க டோனி கிட்ட கேட்க போகும்போது டோனி நல்லா போடுற இன்னும் கொஞ்சம் நல்லா போடுறேன் நான் மேட்ச் பண்ண அப்படின்னு டோனி கிட்ட. அப்ப அதாவது எல்லார்கிட்டயும் ஒரு குட் சைடும் இருக்குது மேட்ச் சைடும் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஃபேன்ஸுமே வேர்ல்டு கப் வந்து டோனி தான் எடுத்து கொடுத்தாரு. கேப்டன்சி இல்லாதது வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைன்றது இப்போ ஹர்திக் பாண்டியா கேப்டன் மாறிச்சு.
டீம் சூப்பர் டீம், கடப்பார டீம். இப்போ கேப்டன்சி எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் நான் சொல்றேன். அவன் ஒரு கேப்டன்சி மாறதுனால அதே டீம் தான் ரோஹித் சர்மா வச்சிருந்தாப்ல, கிட்டத்தட்ட பிளே ஆஃப் சின்ன பசங்க வச்சு பிளே ஆஃப் கூட்டு போனாப்ல. ஆனா இப்ப கடப்பார டீம் ஒரு கேப்டனால ஒழுங்கா டிசிஷன் எடுக்க முடியாதனால டீமே கொலாப்ஸ் ஆச்சு. அது ரொம்ப முக்கியம். அவர் போட்டு என்ன பண்றது? அது ரொம்ப முக்கியம். கேப்டனால ஃபர்ஸ்ட் பால் போடுவாங்க. அது வந்து விஐபில உள்ள கிரிக்கெட் விளையாட போகும்போது நானும் விளையாட போகும்போது நான் தான் பேட் எடுத்துறேன், நான் தான் ஃபர்ஸ்ட் பேட் பேட் தூக்கி போடு, அம்மா கூப்பிடுறாங்கன்னு அந்த மாதிரி பண்றீங்களா? சோ அப்படி அந்த கேப்டன்சினால அவர் கேப்டனால ஒரு ஒழுங்கான முடிவு எடுக்க முடியலன்றப்போ அது பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா கேப்டன் முடிவு எடுக்கிறது மட்டுமே அங்கேயே முடிஞ்சிடாது. பிளேயர்ஸ் அதுக்கு மாதிரி ஆடிக்கணும். கேப்டன் முடிவு எடுத்து நீ ஓவர் போடனா போதுமா? அவன் பண்ணாதானே ஜெயிக்க முடியும். அப்படி இருக்கிறப்போ எல்லாத்துக்குமே நமக்கு இருக்கணும். அதே இப்ப 2011 என்ன நடந்துச்சோ அதே பிரச்சனை தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க, தோனி மட்டும் தான். ஆனா அப்புறமே இவனுக்கு பேசுவாங்க. ஏன்னா இவங்க நல்லா தெரிஞ்சு போச்சு, தோனி பத்தி பேசினா வீடியோ எடுத்து நம்ம காட்டுவாங்க. 10 பேருக்கு தோனின்னு சொன்னா நம்மளுக்கு கேமரா. டோனிக்கு இருந்த ஹைப் எந்த கிரிக்கெட் பிளேயருக்கும் இல்ல, ஃபேன் பேஸே இல்லன்னு தயவு செஞ்சு இந்த மாதிரி தற்கொலை பேசாதீங்க. நீங்க ஆஸ்திரேலியா விளையாடுற மேட்ச்ல பாப்பீங்களா இல்லையா? புரியலடா. ஆனா அவனுங்க பார்த்து கத்துக்கணும். நம்ம எல்லாம் ஆஸ்திரேலியா அவனுங்க எப்பயுமே எனக்கு ஒரு கட்டத்து நானுமே ஒரு கட்டத்தை வந்து சரி கோலிக்காக பிடிக்கணும், தோனிக்காக பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஆஸ்திரேலியாவுக்கு 5 கப் வச்சிருக்காங்க வேர்ல்டு கப். அவனுக்கு யாருமே வந்து பாண்டிங்காக பிடிக்கணும், கிளார்க்குக்காக பிடிக்கணும், ஷேன் மார்ஷனுக்காக பிடிக்கணும் நல்லா இல்ல. நான் கப் அடிப்பேன், நான் அடிப்பேன், எவனா இருந்தாலும் அடிப்பேன். போன தடவை வேர்ல்டு கப் எடுத்துட்டு ஏர்போர்ட்ல சூட்கேஸ் மேல வேர்ல்டு கப் எவனுமே இல்ல. அது அவங்க பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேட்ச் அவ்வளவுதான். அவங்க பிரஷர் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்தியாவே வந்து இந்தியாவை சைலண்ட் பண்றான், பேக் சொல்லி சைலண்ட் பண்றான் அப்படின்னா அப்ப என்ன பண்றது? இந்தியா அவன் சொல்லி சைலண்ட் பண்றான் அந்த அளவுக்கு. அதுதான் கலங்கி போனேன். ஒரு கரண்ட் கேப்டன், ஒரு வேர்ல்டு கப் கேப்டன் என்னால் T20 வேர்ல்டு கப் நான் இன்னொருத்தன சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விட்டு விட்டு ஒரு ஸ்டெப் டவுன் ஆகி மார்ஷி கொடுக்குறாரு. ஓகேவா? அங்க இடத்துல வந்து ஃபேன் பேஸ்ன்ற சண்டே அங்க கிடையவே கிடையாது. விக்கி பாண்டிங் வந்து மைக்கேல், அது நம்ம ஊரோட சாவக்கேடு. சினிமாலயுமே அப்படிதான் இருக்கு. சினிமாலயும் சரி. மும்பை இந்தியன்ஸுக்குமே வந்து ரோஹித் சர்மா வந்து நாங்களே கடுப்புல இருக்கிறோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அவரு நீங்க வாங்க ரோஹித், நாங்க உங்களை பாத்துக்கிறோம். சுரேஷ் ரெய்னா பார்த்து துப்பு இருந்துச்சு அவங்களுக்கு. நீங்க எதுக்கு பேசுறீங்க? ஆனா என்னன்னா சிஎஸ்கே வந்து கம்பீர் கேப்டன்சில ஒரு தடவை கப் அடிச்சாங்க. அதை பேசுற ஏன்னு கம்பீர்ல மோசமானவன் ஃபேன்ஸ் கிட்டே ரியாக்ட் பண்ணுவான். நீ என்ன பெரிய ரவுடியாடா? அனிருத் ஸ்ரீகாந்த் இவர் அபினவ் முகுந்த் சூப்பரான கமெண்டேட்டர்ஸ் ரெண்டு பேருமே. அவங்க தான் இங்கிலீஷ் கமெண்ட்ரி மாதிரி பேசுறாங்க. ஆமா, அவங்களுக்கு 2 பேர் வந்தா மட்டும் தான் ஜியோ சினிமா வந்து கொஞ்சம் டீசெண்டா பாக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அன்னைக்கு அந்த ஆர்சிபி மேட்ச் ப்ரெடிக்ஷன்ல கூட சீக்காம பேசும்போது அடிச்சு சொன்னாரு ஆர்சிபி தான் ஜெயிக்கும். சீக்காவே ஆஃப் பண்ணுவார் தெரியுமா? ரொம்ப தூக்கி பேசுவாரா? ஆமா. அப்ப சொல்ல என்ன அவனுக்கு அடிச்சிருக்கானுங்க, இவனுக்கு அடிச்சிருக்கானுங்க. அது அவன் சேனல்ல நிறைய வாட்டி ஆஃப் பண்ணிருப்பாப்ல பேசி. சோ இவங்க இந்த மாதிரி ஒரு சில கமெண்டேட்டர்ஸ் வந்து உண்மையாவே நல்லா இருக்காங்க. அபினவ் முகுந்த் தான் வந்து சிஎஸ்கே அந்த மேட்ச் தோக்கறப்பையும் சரி கமெண்ட்ரி நடந்துகிட்டே இருக்கும். பக்கத்துல சிஎஸ்கே எடுக்கவே இல்ல, பெஞ்சில உட்கார வச்சு நாசமாக்கிட்டீங்க. நிறைய தமிழ் பிளேயர்ஸ் போயிட்டாங்க அப்படியே. சோ இதெல்லாம் தான் வந்து எங்களோட கமெண்ட்ஸ். இந்த ஃபேன்ஸ் வார் பத்தியும் சரி ஒரு கருத்துக்கு மேல கமெண்ட்ரி ஆச்சு, ஒரு கருத்துக்கு மேல பிளேயர்ஸ் வந்து வன்மத்தை கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்றதுதான் எங்களோட கமெண்ட்ஸ். அப்படி பேசிட்டு 56 ஒரு கடத்துல சப்போர்ட் பண்ண ஆள் கோலிடாது. மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பிளேயர் யாருன்னு கேட்டப்ப 56 சொன்னது. 56 வந்து 2019 வேர்ல்ட் கப் வரைக்கும் பேக் பண்ணணும், அவர் நல்லா விளையாடுவாரு, திறமையான பிளேயர்னு சொன்னது. கன்னிசம் தவறுவோம். ஆமா, அதாவது ஃபேன்ஸ் விடுங்கடா, பிளேயர்ஸ் நீங்க பண்ணாதீங்கடா. கமெண்ட்ஸ் என்னது? கம்பீர் பத்தி பேசவே இல்ல, முடிக்க போறேன். ஏன்னா சிஎஸ்கே ஆர்சிபி எதுக்கு கம்பீர் வரணும்? டிகே ரிட்டையர்மென்ட் பத்தி ஒரு 2 வார்த்தை பேசணுமேன்னு சொல்றோம். டிகே ரிட்டையர்மென்ட் பங்களாதேஷ், அதாவது ஒரு மனுஷன் அவரோட கரியர் ஃபுல்லா முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் அவரோட கரியர் ஃபுல்லா ஓவர் ஷேடோ ஆயிருக்காருன்னா அது டிகே தான். அது ஒரு மாதிரி ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயம். நல்ல பிளேயர். ஆனா அவர் கிடைச்ச சான்ஸ்ல அவரால என்ன சான்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாரு. என்னன்னா he deserve moreன்றது. டாட் ஆஃப் பங்களாதேஷ் பாம்பு பிடிச்சு சொல்லி ஆர்சிபிஏக்கே இந்த வருஷம் ரொம்ப பேட். ஆமா, 2 மேட்ச் கடைசி 2-3 வருஷமாவே அது ஃபினிஷர் ரோல். இந்த வருஷம் ஒரு நாக் பண்ணிருந்தாங்க, 30 பால் சம்திங் அடிச்சது. சரியான நாக். அதெல்லாம் கேகேஆர் கூட தான் ஓஜி அதாவது என்னன்னா அந்த ஷாட் எல்லாம் எப்படி ஆறாருன்னே தெரியல. வளைஞ்சு ஆடின்னு வேற மாதிரி. சைலண்டா ஒரு ஆள் வந்து ரிட்டையர் ஆயிட்டாப்ல. பெருசா அந்த ஆடம்பரம் இல்லாம பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாம. இந்த இன்ஸ்டால தோனி கை கொடுக்காத ஒரு வீடியோ ஒன்னு ஸ்ப்ரெட் ஆச்சு. மீடியா தற்குறிஸ் கேளுங்க முழுசா. அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஒன்னு ஸ்ப்ரெட் பண்ணானுங்க. அப்படியே அந்த வீடியோக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தா இந்த சைடுல இருந்து பார்த்தா தோனி ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணல, பேட்ஸ்மேனே வரல, அதுக்குள்ளே ஒரு உடம்பு வலின்னு ஏதாவது போயிருப்பாரு, அதுக்குள்ள கொளுத்தி போட்டு இது எல்லா மேட்ச்லயும் தான் இந்த
ஸ்ட்ரைக்கர் அவார்டு கூட வரல, தானே வாங்கினாரு. அப்படி என்ன உங்களுக்கு செலிப்ரேஷன் வேண்டி கிடக்குது? தோனி அங்க நிக்கிறாரு, உங்களுக்கு என்ன அவ்வளவு செலிப்ரேஷன் அப்படின்னு கேக்குறானுங்க. அவன் இடுப்படி அவன் நின்னுடா. ஏன்டா அதுவும் எவனாச்சும் கைக்கு வர மாதிரி போறீங்களா? எல்லாம் வைட் தோனிக்கு பேச விட பார்த்தாரா? பவுலிங் போறதுல என்ன முடிச்சிருவானுங்க. இவனுக்கு தோனிக்கு பேக்கிங் பண்ண தோனிக்கு பேக்ல வைக்கிறாரு. அந்த மனுஷனும் பாவம் அந்த நாள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் 2வது வைட் லைன். ஆமா, ஆக்சுவலா நான் மசில் டியர் விளையாடவே கூடாதுன்னு சொல்லி ஆள் இல்லையே விக்கெட் கீப்பரே எடுக்கல இவனுங்க. ஆக்சுவலா விக்கெட் எடுக்கல. 2 தான் மெயின். ஃபேன்ஸ் கேட்னே ஏதோ ஃபேன்ஸ்காக தான் பசங்க போட்டு டார்ச்சர் பண்றானுங்கன்னு ஒண்ணு. அது இல்லாம சரி ஜெனியூன் ஃபேனுக்காக ஒண்ணுட்டு வந்து ஆடுறாரு. சொல்லுங்க. வந்து இவரு இது அந்த இதுல 4 பேர் இருப்பாங்கல்ல, ரீடைன் சகர் இருப்பாரு. சார் இருந்தா நானே சப்போர்ட் பண்ண மாட்டேன். சோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மத்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கணிசம் தவறுங்க. தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி காணிக்கை கணிசம் தவிர்ப்போம். நன்றி. கணிசம் தவிர்ப்போம். சொல்லிட்டே காணல.